வணக்கம் இனிய தமிழ் மக்களே. ஆஹ், ஒரு ரொம்ப துக்கமான நாள். அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த பாடகி, இந்தியாவிலையும் உலகத்திலையும் அந்த அளவுக்கு திறமையான ஒரு பாடகி அம்மா ஜானகி அவர்கள் ஆஹ், உடலாலும் பிரிந்தாலும் சங்கீதத்தினாலையும் அவங்க குரலாலையும் நம்ம கூட இந்த பிரபஞ்சத்தில் எப்பவுமே நம்ம கூட பயணிப்பாங்கன்றது எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய ஆரம்ப காலங்கள்லேருந்து அவங்களோட கடைசி பாடல்கள் வரைக்குமே எதுலேயுமே ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பொலிவு, ஒரு ஒரு எப்போயுமே ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ஒரு 2 நாளாகவே எனக்கு ரொம்ப மீள முடியல, அந்த துயரத்தில் அந்த முடியல. ஏன்னா நானும் ஒரு இசைக்கலைஞன் தான். எத்தனையோ பாடல்கள் அவங்களுடைய பாடல்களை கேட்டு வீட்டில் தபலா வாசித்து ட்ரம்ஸ் வாசித்து இருக்கும்போது பாலு சரஸ்வரி அம்மானுடைய குரல் அல்டிமேட் சொல்கிறதா, எக்ஸ்ட்ரீம்ன்றதா, இமயம் என்பதா, இமயம் அவ்வளோதான் சொல்ல முடியும். இமயம். அவங்களுடைய பலவிதமான பாடல் நுணுக்கங்கள், அதாவது ஒரு பாடலை இப்படி பாடணும் அப்படி பாடணும்னு இசை பாடல்கள் சொல்லும்போது அந்த அம்மா ஒவ்வொரு பாடல்களையும் அதை உயிர் கொடுப்பாங்க. அதாவது ஐயா இசைஞானி ஐயா சொன்ன மாதிரி அவர் கூடயே ஈக்குவலாக அவருடைய பாடல்களில், அவருடைய இசையில் அந்த அம்மா பாடியிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல்ல தமிழில் பாடின அந்த முதல் படத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த அம்மா பாடின எல்லா பாடல்களுமே மறக்க முடியாது. குழந்தை வடிவமாக பாடல்கள், அப்புறம் முதியோர், அப்புறம் ஆண் குரல்கள், கேலி கிண்டல், சினுங்கள், முணுங்கல், அப்புறம் துக்கம், தாய்மை, பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. ஒரு பாட்டெல்லாம் கேட்கும்போது இதய கோயில், இதெல்லாம் உதயகீதம், இதய கோயில் வெடிச்சிடும், இதயம் வெடிச்சிடும் இந்த குரல்கள். அதே போல் காதல் ஓவியம், அலையழுவதில்லை, கடல் மீன்கள், நிறைய 48,000 பாடல் பாடியிருக்காங்க. எத்தனையோ அவார்டுங்க வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள், அம்மா பேரில் அம்மானுடைய முகம் பதித்த ஒரு ஸ்டாம்ப்பு அல்ல காயின் எல்லாம் கட்டி வருஷத்தில் ஒரு நாள் அவங்க நினைவு நாளாக ஒரு விடுமுறை தருவது ஒரு உகந்ததாக இருக்கும். அதுதான் நம்ம எல்லோரும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இது எனக்கு தோணுது. இது சம்மந்தப்பட்டவங்க அதை செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னா, இவங்களாம் ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஐகானிக் முத்திரைகள், ஸ்டாம்பிங். இவங்களாம் எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் நிறையா ட்ராவல் பண்ணவங்க நம்ம கூடலாம் பல பல தருணங்களில். அது ஒரு பாடல்கள்லையும் ஒரு படங்கள்லேயும் ஒவ்வொரு அந்த டார்லிங் படத்தை டேடி டேடி ஓமே டேடி, அது மாதிரி 48,000 பாடல் சொல்கிறது போது அது பல மொழிகள், 17 மொழிகள், எத்தனையோ அவார்டுகள், மனசு, எளிமை, தன்மை, அன்பு, பாசம், தன்னடக்கம். அந்த அம்மா அந்த அம்மாவை ரொம்ப ஈர்த்ததே அந்த அம்மாவுடைய குரலும், அந்த அம்மாவுடைய தோற்றமும், அந்த அம்மானுடைய அந்த தன்னடக்கம். அது அந்த அம்மாவை பார்த்தாலே யாருக்குமே அந்த தன்னடக்கம் வந்துடும். திறமை 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 ஒரு அந்த அம்மா பரம்பொருளான ஜோதியில் கலந்திருப்பாங்க. மீண்டும்
பரம்பொருள் அந்த மாதிரி படைப்பை கொடுக்கும் வரை இந்த பிரபஞ்சம் காத்திருக்கும். மீண்டும் பிறப்பாங்க, கண்டிப்பாக மீண்டும் பிறப்பாங்க. இதே இந்தியாவில தான் பிறப்பாங்க. இது வந்து சில ஆன்மாக்கள், சில ஈர்ப்பு இருக்குது, சில தொடர்பு இருக்குது. இதெல்லாம் இது வந்து சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கருட புராணம்லாம் படிக்கும்போது தெரிய வரும். அதெல்லாம் கண்டிப்பாக பிறப்பாங்க. அதே போல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பிறப்பாங்க, அப்துல் கலாம் ஐயாவும் பிறப்பாங்க. இவங்களாம் வந்து படைப்பாளிகள், மண்ணின் மைந்தர்கள். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் இவர்கள் திரும்பி திரும்பி இங்கே தான் பிறப்பார்கள். பல துக்கங்கள் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருந்து கூட ஒரு பாடல்களில் வந்து அந்த ஸ்டூடியோவில் வந்து அவங்க பாடும்போது நான் பல இசையமைப்பாளர்கள் பேசுகிறத நான் யூடியூப்பில் கேட்டு நான் சொல்கிறேன். பிரமிச்சு போய் நான் பார்க்குறேன், ஆனால் பார்க்குறேன், ஆனால் முடியல, துக்கமாக இருக்கேன். 2 நாள் ரொம்ப துக்கம் எனக்கு. அது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவை இழந்தோம், ஜானகி அம்மாவை இழந்தோம், சுனலதா மேடம் இழந்தோம், எம்எஸ் விஸ்வநாத் சார் இழந்தோம். இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க வாழ்ந்த காலங்களில் நம்ம வாழ்ந்தோன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம். ஒரு இவங்களாம் சாதனையாளர்கள் சொல்கிறத விட இவங்க தான் வந்து நம்முடைய முன்னோர்கள், இசைக்கு முன்னோர்கள். எப்படி இந்த சாரி கா பாதா சரிகம பதனிசா இருக்க மாதிரி இவங்கெல்லாம் அந்த மாதிரி சங்கீதத்துக்கு இருக்கு இல்லைங்களா, ஸ்வரங்கள், சங்கீத ஸ்வரங்கள் இருக்குங்க, சரிகம பதனிசா அந்த மாதிரி பானா பாலசுப்ரமணியம் அந்த மாதிரி சொல்கிற ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, இந்த மாதிரி என்ன பேசனே தெரியல. எனக்கு ரொம்ப துக்கம், பல மன உளைச்சல். எப்படி நடந்தது? நல்லா இருந்திருக்கிறாங்க, ஓகே. 88 வயசில் 1936 பிறந்து அவங்க வந்து இந்த 2026 இறந்துருக்காங்கன்னும் போது நம்மளை ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவங்கள தீர்க்கதரிசிகள். பல ரூபத்தில் இசை கருவியாக இருப்பாங்க, இசையாக இருப்பாங்க, ஸ்டூடியோவில் இருப்பாங்க, ஆன்மாவாக இருப்பாங்க, குரல்கள் இருப்பாங்க, பல பல பேருடைய குரலில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு நான்லாம் வந்து அவங்க பாடல்கள் கேட்டிருக்க தவிர நம்ம பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க கூட இசைக்கருவிகள் வாசித்தவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ துக்கங்கள் இருக்குன்றது இப்போ இவங்க பாடகி அம்மா, இவங்கள சித்ராம்மாவை பார்த்தோம் டிவியில். எத்தனை துக்கங்கள் இருக்கும், எத்தனை துக்கங்கள் இருக்கும். சாதனை பட்டியலில் சரித்திர நாயகி, இந்தியாஸ் நைட்டிங்கேல், இந்த மாதிரி எவ்வளோ பட்டங்கள் சொல்லலாம். எவ்வளோ சாதனை எத்தனை ஊக்கம் அளிக்கிறாங்க, எத்தனை மோட்டிவேஷனல், எத்தனை ஒரு சந்தோஷம், சிரிப்பு, ஜோக்கு. அப்பா, ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் குழந்தையாகவும் முதியோராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் எல்லாத்தையும் அந்த தொண்டையில் அந்த குரல், ஆண்டவா தெய்வமே, ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய ஆசீர்வாதம், அந்த பிரபஞ்சம் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு. அந்த குரல், தன்னடக்கம், தோற்றம், ஃபோக்கஸ், அதே போல் அன்பு, சிரிப்பு, பல பிம்பங்களை பார்த்தாலே அவங்களோட வந்து நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் ஒரு பர்சனாலிட்டி. அதே போல் ஸ்டேஜில் என்ன மாதிரி பாடல்கள் இருந்தாலும் அதை நின்றுக்கிட்டு அந்த சின்ன புக்கை வச்சுக்கிட்டு உடம்புலாம் ஆடாமல், தலை ஆட்டாமல், அதை ஆட்டாமல், பார்வை இங்கே சிதற விடாமல் அப்படியே பாடுவோம். அம்மா, நாங்கள் உண்மையாகவே உங்களுடைய ரசிகர்கள், ஆண் பெண் எல்லாரும். பல சந்ததிகள் தாண்டியும் இந்த பிரபஞ்சம், இந்த பூமி இந்த இருக்கிற வரைக்கும் உங்கள் குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், பல தலைமுறைகள் கேட்கும். நீங்கள் சரித்திரம் படிப்பீர்கள், சரித்திரம் படித்து விட்டீர்கள், எப்படியோ சரித்திரம் படித்து விட்டீர்கள். சந்ததிகள் சொல்லும், இனி காலங்கள் சொல்லும். உங்கள் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனும் நானும் என் குடும்பமும் இசை சம்பந்தப்பட்ட எல்லாரும் ரசிகர்களும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.